அது எல்லாரும் கலந்துக்கும்படி பணியோட கேட்கணும். அடுத்து வந்து மாநாடு வரை எப்படி செய்யணும் அவங்க யோசிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முதலே தவிர்த்துறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி உரிமை மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. இந்த மாநாடை ஏற்கனவே வந்து 2014ஆம் தேதி அந்நியாவில் வந்து மாநாடு கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பூர்ன்ற 215 கரெக்டாக நம்ம மாநாடு 215 கிலோமீட்டர் நம்ம போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். இதை சொல்லும்போது ராதாவும் சொன்னாங்க நைட்டு காட்டுறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ஆனால் நடைமுறையில் நம்மனா ஒரு கிளையில் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு ஒன்றியத்தில் எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த தொகுதியில் எப்படி ஃபாலோ பண்ணணும், மாவட்டத்தில் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி கூட்டம் போடணும், ஒவ்வொரு கூட்டத்தை போடணும். 2020 அந்நியார் தலைவருக்கு கைப்பற்றிருக்காங்க. அதேபடி அந்நியார் நடத்துகிற முதல் மாநாடு 2016 அப்புறம் 10 வருஷமாக மாநாடு நடக்கும். 10 வருஷங்களுக்கு இப்போதான் நாடு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தேமுதிக மாநாடை முறியடிச்சு இது வரைக்கும் சரித்திரை ஆகிட்ட அதே மாநாடை முறியடிக்கிறது தேமுதிக தான். அதே வரலாறு தான். இப்போ தலைவர் ஓப்பனாங்க. அதே மாநாடு இன்றைக்கி அந்நியார்கள் முதல்ல எல்லாரும் நம்ம பேசுகிறோம் நிற்கிறோம். ரொம்ப வந்துட்டாங்கன்னா போவாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறது அவன் வந்துட்டா போச்சுன்னா அது நியாயம் தான். கீழே இருக்கிற 5 வேலைக்கு போகலாம், 5 ரூபா சம்பளம் வாங்குவாங்க, சின்ன சின்ன தொழில் பார்ப்பாங்க. அவங்கள போய் நம்ம நோட்டீஸ் தொகுதிக்கு 2000 தொகுதி தலைமையில் கொடுத்துட்டாங்க. தொகுதிக்கு 2000 பேர் வரணுன்றாங்க. அந்த 3 தொகுதிக்கு 6000 பேர் வரணும்னு ஏன்னா இப்போ அப்படின்னு தலைவருக்கு போய் அந்த எழுத்து நினைக்கிறாங்க. அப்போ நம்ம போய் வந்து போர்லேயே தவிர்த்து பண்ணி ஒவ்வொரு ஒன்றிய நகரத்துக்கு பேருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அன்றைக்கி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதிபுரம் அங்கே போகிறாங்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்டம் 4 மாவட்டம் அதாவது 58,000 இதே வாடகை மதுரையில் 18,000. இப்பயே நீங்கள் அடுத்த மேற்கொண்டு வாடகை அப்போ எல்லாருக்கும் நோட்டீஸ் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் எல்லாரும் நோட்டீஸ் ஆகலாம். எல்லோரும் வராதவங்க நம்ம கூட்டி பண்ணி எல்லாத்தையும் வர கிளையில் 2 கிளையே சேர்ந்து வண்டி 3 கிளை சேர்ந்து வச்சுக்கலாம். ஒரு கிளை பெரிய கிளையாக அவங்க 1 எடுப்பான். சில இடங்களில் 2 எடுப்பான். சில இடத்துல நீங்கள் மாவட்டங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. அப்போ நம்ம வண்டி வாங்கணும். 11 திருமங்கலத்தில் 70 இருந்தது. அவர் விஷயம் 20 இருந்தார். தரவணை திருப்பணம் 40 கிட்டத்தட்ட 120 ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 30 வண்டி குறையாமல் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம கடுமையான கலப்பு மாட்டணும். இல்லை நான் சொல்ல வரல, கடுமையாக கஷ்டப்படணும் படணும். கடுமையாக கஷ்டப்படணும் தான் அது விளைவு. கஷ்டப்பட்டு மாநாடு சிறப்படும் போது நமக்கு பெரிய சந்தோஷம். இதோடு நம்ம சூழலம் முக்கியமான இடங்களில் கூட மாநாடு பற்றி ஒதுக்கிடணும். மக்கள் ஆகணும் அப்படிங்கிறத முக்கியமான இடங்கள் பகுதியில் ஒதுக்கி சில நகரத்தில் எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல சூழலம் வலிப்போங்க. அடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கொண்டோம்னா காலையில் எத்தனை மணிக்கு வந்துடும். அவங்க நம்ம ஒவ்வொரு தொழில் கிளையிலேருந்து 98 வச்சுருக்கோம். வார்டு நகரத்தில் வார்டில் பேர் நம்ம இறங்கி போய் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் செல்ஃபோனில் யாரும் கிடைக்காது. முடிஞ்ச அப்புறம் இங்கே வாங்க எவ்வளோ நேரம்னா வண்டி இந்த இடத்துல கிளப்பி டிரைவர் முதல் நாளே வண்டி கிளம்பி தூங்கிட்டாரா வச்சுட்டாரா எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப வண்டி கிளம்பி கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து டோட்டலாக தொகுதி வரையாக போடுங்க. இந்த வண்டி மாவட்ட வரையாக போடுங்க. இன்னொன்று மாநாட்டோட சுவரலப்பமாக கிளம்புறவங்க தெரியும். எல்லாமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இருக்கு போட நம்ம டோட்டலாக அன்றைக்கி மாநாடு அன்றைக்கி வந்து இடம் போட்டு இந்த பாசர் அந்த கிராமத்துடைய பேர் போட்டுருக்கோம். அப்போ அங்கே வந்து 4 மணிக்கு மாநாடு ஆரம்பிச்சிருக்கோம். 2:45 குடியேற்றுறாங்க அந்த டைம் போல. அதனால் நம்ம 2 மணிக்கு போகணும். அப்போ 2 மணி நேரம் டிராஃபிக் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் நகரத்தில் ஒன்றிய செயலாளர் தொகுதி கரெக்டாக மாவட்ட செயலாளர் வந்துட்டு எப்படியெல்லாம் போகலாம். சாப்பாடுலாம் நம்ம அங்கே போயிட்டு சாப்பாடு கிடைக்கிற சூழ்நிலை எல்லாரும் எந்தெந்த ஒன்றிய நகர வரையும் மாவட்ட வரையும் எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி வரையும் ஒன்றிய நகரம் மண்டலத்தின் சார்பாக எங்களை எனக்கு உறுதுணையாக அந்தத்தினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு கேட்கிறவருடைய இரண்டாவது வந்து அந்த மாநில மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறுகின்ற அதை நம்ம வெற்றி பெற செய்ய முடியும். தனிப்பட்ட மாவட்ட செயலாளர் நினைத்தால் செய்ய முடியாது.
மாவட்ட செயலாளர் உறுதுணையாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பகுதி செயலாளர் அந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் இருந்த அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதுணையாக செயற்பட்டால் தான் வெற்றி பெற முடியும். நாங்கள் 3 தினங்களாக நம்முடைய காலத்திற்கு முன்பு நம்முடைய புரட்சி அணியார் அவர்கள் ரோட் ஷோ மீட்டிங் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய நடத்தி முடித்தார்கள். வெற்றிகரமாக நடத்தி முடித்தாலும் இறுதி கட்டமாக உங்களுடைய மாவட்டம் 10 மாவட்டமாக வெற்றியாக நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கல தெய்வம் இருப்பது நம்மளுடைய மாவட்டம் அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அண்ணன் கணபதி என்ன நடத்துகிற மாவட்டம் அந்த கடுமையான மழை. அன்னியார் ஹோட்டலில் இருக்கிறாங்க. நான் 5 மணி வந்து பிறப்பு நினைச்சேன். அன்னியார் ஃபீல் பண்ணுறாங்க. நாங்களும் என்ன நினைக்கிறோம், இந்த மாவட்டத்தை விட்டுட்டு வருவோம், நம்ம பேர் நமக்குலாம் நீ இந்த உணவு தென்மண்டலம் நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தை போய் பயந்துகிட்டே இருக்கிறோம். அது காட்டிட்டு வருவோம்னு புறப்படுறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா புறப்படுவோம். வருகின்ற பொழுது விழுப்புரம் கொண்ட பொழுது தானே அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பை அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர் நடத்துகின்ற நிகழ்ச்சியே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் கடைசியில் புறநகர் தெற்கு சோதனை வந்தது. அந்த சோதனையை முறியடித்து வெற்றியாக அந்த இதை நடத்தி முடிக்கிறார் கணபதி அவர்கள். அந்த ஹோட்டலில் அவர் சொன்னாங்க, எங்களுக்கு மன நிறைவாக இருந்தது. ஏன் இதை சொன்னோம்னா, வண்டலூரில் குரு பூசைக்கு நம்மளுடைய அண்ணன் இவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களால் முடிஞ்சவங்க வாங்க, விருப்பப்பட்டவங்க வரலாம், நல்லா வரலாம், அந்நியர் எல்லோரும் வரணுங்கிறது ஆசைப்படுறாங்க. ஆனால் அடுத்த ஒரு 10 நாளையிலே நம்மளுடைய மாநாடு நடக்குது. அதை நம்ம பெரிய லெவலில் பண்ணணும்னு திட்டமிட்டுருக்கோம். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய விருப்பங்கள் இளைஞர்கள் வாங்க. ஆனால் இந்த மாநாடுக்கு கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் வந்து உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு பகுதியும் ஒன்றியும் எத்தனை வாகனங்கள் எடுத்து வருவீர்கள், எப்படி வருவீர்கள் என்பது என்றால் அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சென்ற மாவட்டத்தை விட அதிக எண்ணிக்கை கொண்ட மாவட்டமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாகனங்கள்லாம் பெருமையாக இருக்கும். சாப்பாடு நல்லா கை தட்டுங்க போய் செல்வனே கை நட்டானே ரைட்டா போய் சரணே நல்லா எடுத்தீங்களாப்பா மணியே நான் சொல்றேன் நான் சொல்றேன் அது எடுக்க